அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் நற்காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்க வேண்டுமானால் நாம் அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு. ஒன்று, அந்த வணக்க வழிபாடுகளையும் நற்கர்மங்களையும் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக நாம் செய்ய வேண்டும். மக்கள் திருப்தி அடைந்தார்களோ இல்லையோ, அல்லாஹ் திருப்தி அடைய வேண்டும் என்ற இந்த இரண்டு எண்ணங்களோடு ஒரு வணக்கத்தை நாம் செய்தாலும் ஒரு நற்காரியத்தை நாம் செய்தாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். இதற்கு மாற்றமாக மன தூய்மை இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடாமல் மக்களுடைய திருப்தியை நாடி ஒரு வணக்கத்தையோ ஒரு நற்காரியத்தையோ நாம் செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். அதற்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை தரவும் மாட்டான் என்பதை இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி நசாயி போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது. நசாயி என்ற நூல்ல 4348வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஜாஅ ரஜுலுன் இலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு நபி தோழர் வருகின்றார். ஃபகால, அவர் கேட்டார், அரஐத ரஜுலன் கஸா, ஒரு மனிதன் போர் செய்கின்றான், யல்தமிசுல் அஜ்ர வத்திக்ர மாலஹு, கூலியை மட்டும் அவன் நாடுகின்றான். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடல, நமக்கு கூலி கிடைக்கணும். அதே நேரத்தில் மக்கள் நம்மை புகழ வேண்டும், இவர் பெரிய போர் வீரர், இவர் பெரிய ஹாஜி, இவர் பெரிய தனவந்தர், 4 பேருக்கு உதவி செய்யக்கூடியவர் என்று மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அதை திருப்தி கொண்டானோ கொள்ளவில்லையோ நமக்கு கூலி கிடைக்கணும் என்பதற்காக ஒருவர் போர் செய்கின்றார். மாலகு, இவருக்கு என்ன சட்டம், இவருக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பானா என்று ஒரு சஹாபி கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய எண்ணம் சரியில்லாத காரணத்தினால், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடாத காரணத்தினால் அவருக்கு எதுவுமே கிடைக்காது என்று சொன்னார்கள். அவர் விட்டபாடு இல்லை, 3 முறை திரும்ப திரும்ப அவர் கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறையும் சொன்னார்கள், லா ஷையுன் லஹு, அவருக்கு எந்த கூலியும் கிடைக்கவே செய்யாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வபதகா பிஹி வஜ்ஹா, நாம் செய்யக்கூடிய நல்லறங்களையும் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர் வபுத்தகா பிஹி வஜ்ஹா, அந்த காரியத்தை அல்லாஹ்விற்காக செய்திருக்க வேண்டும், மன தூய்மையோடு செய்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்திருக்க வேண்டும். இந்த 2 எண்ணங்கள் இருந்தால்தான் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளையும் நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்விற்காக வேண்டி நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் நற்காரியங்களையும் ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. அஸ்ஸலாம்.